ஹலோ காய்ஸ், நம்ம ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் செகண்ட் டெஸ்ட்டோட ஆன்சர் கீ வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதோட கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் இந்த வீடியோ கொஸ்டின் ப்ரீவியஸாக நீங்கள் அட்டென்ட் பண்ணலை அப்படின்னா அட்டென்ட் பண்ணிவிட்டு அதோட ஆன்சர் கீ வந்து இந்த வீடியோவில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் என்னும் பாடலில் வரும் தொடை நயத்தை காண்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான். ஸோ 4 வந்திருக்கு, 1 2 3 4. 1 2 3 4னா முச்சு மோனை. ஸோ ஆப்ஷன் வந்து ஆன்சர் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து சரியாக பொருந்தியுள்ள இணையை காண்க. ஸோ இதில் 1 பாருங்க, என்பு அப்படின்னா எலும்பு. தென் தேர்டு வந்து எவன் செய்யும் அப்படின்னா என்ன பையன். ஸோ ஆன்சர் வந்து 1 and 3 சரி, ஆப்ஷன் பி. ஆறுயிர் அப்படின்னா என்னன்னா அருமையான உயிர்னு வரும், மரம்னா வீரம் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் வன்பார்க்கன் பிரித்து எழுதுக அப்படின்னா வன்மை கூட்டல் பால் கூட்டல் கண். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. பிழையற்ற தொடரை கண்டறிக. மல்லிகை மனம் வந்து 3 சொல்லினா வந்திருக்கணும். பூமியை வளம் வந்து இந்த லட்டுக்கு வரல வந்திருக்கணும். நாய்வால் நிமிராது ரா வந்து இந்த ரா கிடையாது, ரம்பத்துக்கு வருது அது வந்திருக்கணும். முகத்தில் புன்முறுவல் வேண்டும், அது கரெக்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஃபிஃப்த்து கொஸ்டின், கூச்சு 2 கூச்சு கொடுத்துருக்காங்க. ஊவேசா நூல் நிலையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1942 சரியாக இருக்குது. ஊவேசா நூல் நிலையம் சென்னையில் உள்ள வெசன் நகரில் செயல்பட்டு வருகிறது. ஸோ 2 கூச்சுமே சரியாக தான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2 கூச்சுகளும் சரி. சிக்ஸ்த்து கொஸ்டின், ஊவேசா அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி, 2006. கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடுத்தெழுதுக. தமக்குரியர் தமக்கு பிளஸ் உரியர், அன்பீனும் அன்பு பிளஸ் ஈனும், நிழல் அருமை நிழல் கூட்டல் அருமை. ஸோ எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. எய்த் கொஸ்டின், ஊவேசா அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் பி, என் சரிதான். என் கதை அப்படின்றது யாரு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நைன்த் கொஸ்டின், புறத்துறப்பு என்பதனை பிரித்தெழுதுக. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, புறத்து கூட்டல் உறுப்பு. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியர் ஆயினும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நாலடியார். ஆன்சர் ஆப்ஷன் பி. 11th கொஸ்டின், கீழ்காண்பவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடுத்தெழுதுக. நன்கனியர் நன்கு கூட்டல் அணியர், நட்பண்ணாம் நட்பு கூட்டல் எண்ணாம். ஸோ இரண்டுமே சரியாக தான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டும் சரி. 11 என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா 18. இது வந்து ஆக்சுவலாக குரூப் 4 கொஸ்டின் 2024 கேட்ட கொஸ்டின். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 18. சாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறியவர் வந்து ஔவையார். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பாரதியார் பாட்டில் வரும். சாதி இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ் மகள் சொல்லிய சொல், அந்த மாதிரி வரும். ஸோ தமிழ் மகள் வந்து ஔவையார். 14th கொஸ்டின், கீழ்காண்பவற்றுள் புணர்ச்சி விதியின்படி சரியாக உள்ள இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மனம் ப்ளஸ் உண்டு மனம் உண்டு, புகழ் கூட்டல் இழந்தேன் புகழ் இழந்தேன், சிலர் கூட்டல் அழுவார் சிலர் அழுவார். ஸோ இதில் வந்து ஏயும் பியும் சரியாக இருக்குது. அழுவார் வந்து அந்த லூ சேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி சரி. 15th கொஸ்டின், கூச்சு 1, தன் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும் எழுத்துக்கள் உடல்நிலை மெய்மயக்கம் எனப்படும். எடுத்துக்காட்டு இக்கு இச்சு இத்து இப்பு. கூச்சு 2, தன் எழுத்துடன் சேராது பிற எழுத்துடன் சேர்ந்து வரும் எழுத்துக்கள் பேச்சு நிலை மெய்மயக்கம் எனப்படும். எடுத்துக்காட்டு இரு இல்லை. அதாவது என்னன்னா, இப்போ அக்கா அச்சம் இந்த மாதிரி வரும்ல, அதாவது அச்சம் இச்சு ச அக்கா இக்கு கா அந்த மாதிரி. ஸோ அதோட எழுத்துக்களோட மட்டும் சேரும் எழுத்துக்கள் உடல்நிலை மெய்மயக்கம்னும். அது இல்லாமல் வேறு இதோட இப்போ வாழ்வு இல்லு வகரம் அந்த மாதிரி வருதுல, டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சுன்னா வேச்சு நிலை மெய்மயக்கம். ஸோ ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2 கூச்சுகளும் சரி. நாலடியார் நூலின் ஆசிரியர் வந்து சமண முனிவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 17th கொஸ்டின் பாருங்கள், மனைக்கு விளக்கம் மடவார் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூலின் ஆசிரியர். இது என்ன நூல் அப்படின்னா நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகையோட ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார். 18th கொஸ்டின், மடவார் அப்படின்னா பெண்கள், தகைசால்னா பண்பில் சிறந்த, உணர்வுனா நல்லெண்ணம், காதல் புதல்வர்னா அன்பு மக்கள். ஸோ ஆன்சர் வந்து 2143. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், கடிகை என்பதன் பொருள் அணிகலன். 20வது கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றில் சரியான நிறுத்தற் குறியீட்டில் அமைந்துள்ள சொற்றொடரை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா. பள்ளிக்கூடமே போகாத, அதுக்கப்புறம் கமா வரணும். எழுத படிக்க தெரியாத தாய்மார்களுக்கும் இந்த தாலாட்டு பாடல் தெரிகிறதே, அது எப்படி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. பிலையும் டிலையும் தெரிகிறதுக்கு அப்புறம் அந்த ஆச்சரியக்குறி இல்லை, அதுக்கப்புறம் இந்த எழுத படிக்க தெரியாததுக்கப்புறம் கமா வராது. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
21வது கொஸ்டின் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. அளக்கிற நாளைக்கு அகவிலை தெரியுமா? ஆன்சர் ஆப்ஷன் பி. 22வது கொஸ்டின் பொறுத்துக. வான புனல் அப்படின்னா மழைநீர், வையம்னா உலகம், தலைனா செடி, தலைக்கவும் குறையவும். ஸோ 1 2 4 3 ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆச்சுனா வேண்டுவது இல் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூலின் ஆசிரியர் யார்? ஆச்சுனா வேண்டுவது இல் பழமொழி நானூறு. பழமொழி நானூரோட ஆசிரியர் வந்து முன்றுரை அறையனார். பின்வருவனவற்றில் சரியான நிறுத்தற் குறியீட்டில் அமைந்துள்ள சொற்றொடரை தேர்ந்தெடுக்கவும். சென்ற ஆண்டு டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் என்னும் நாவலை வாசிக்கப் போவதாக சொன்னாய், வாசித்து விட்டாயா? ஸோ இதுக்கு ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது போரும் அமைதியுன்றது ஒரு நூல். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இடையில ஏதாச்சும் ஒன்று தனியாக குறிப்பிட்டு சொல்லணும்னா சிங்கிள் கோட்ஸு, அப்போ டபுள் கோட்ஸு வராது. ஸோ ஆப்ஷன் பி வந்து வராது. நெக்ஸ்ட்டு வாசித்து விட்டாயால லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க் இல்லை, ஸோ டி வராது. ஏ அண்ட் சி பாருங்கள். வாசிக்க போவதாக சொன்னாய், வாசித்து விட்டாயா? அந்த சொன்னாய்க்கு அப்புறம் அந்த அரை புள்ளி சொல்லுவோம்ல, அது இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 24க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 25வது கொஸ்டின் பாருங்க. உரிய இரட்டை கிளவி சொற்களின் பட்டாசு எப்படி வெடித்தது? படபடவென வெடித்தது. ஆன்சர் ஆப்ஷன் பி. 26 பிழையற்ற சொற்றொடரை கண்டறிக. இதில் வந்து கரெக்டாக இருக்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் சி. ஏட்டிக்கு போட்டி பேசாது. ஏன்னா அவன் எங்கே சென்றான் வரணும், சென்றான் வந்திருக்கு. சேவல் குவியது ஆணும் பெண்ணும் சமம். ஸோ மீதி மூணும் ராங்காக இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏட்டிக்கு போட்டி பேசாதே. வெய்ய வினை என்பதன் பொருள் கூறுக. வெய்ய வினை அப்படின்னா துன்பம் தரும் செயல். ஆன்சர் ஆப்ஷன் பி. சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்ந்தெடுக்க. சந்திப்பிழை ஒற்றுப்பிழை ஒன்று வந்தாலும் சந்திப்பிழைன்னு வந்தாலும் ஒன்று தான். ஸோ பெண் விடுதலைக்கு முதற்படியாக பெண்கள் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்பதனை பெரியார் வற்புறுத்தினார். ஆக்சுவலாக இதில் ரெண்டே தான். என்ன அப்படின்னா முதற்படியாக அப்புறம் இப்போ வரணும், என்பதனை அப்புறம் இப்போ வரணும். ஸோ ஆன்சர் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. பெண் விடுதலைக்கு முதற்படியாக பெண்கள் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்பதனை பெரியார் வற்புறுத்தினார். ஸோ 29th கொஸ்டின் பெரியாருக்கு ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1970. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 30வது பின்வருவனவற்றில் சரியான நிறுத்தற் குறியீட்டில் அமைந்துள்ள சொற்றொடரை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. அமைச்சரே அதுக்கப்புறம் ஆச்சரியக்குறி என் அன்னை மாம்பழம் சாப்பிட விரும்புகிறார் ஃபுல் ஸ்டாப். இதுவே அவர்தம் விருப்பம் ஃபுல் ஸ்டாப். உடனே அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி. 31வது கொஸ்டின் பின்வருவனவற்றில் ஒற்று பிழையற்ற தொடரை கண்டறிக. இது வந்து கடமையை செய் பலனை கேள். இச்சு வரும் இக்கு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தப்பு. பி வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மரப்பொருள் இப்பு வரணும், அது வரல. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி கடமையை செய் பலனை கேள். 32வது கொஸ்டின் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வெளிப்பட்டவர் கடுவழி சித்தர். 33வது கொஸ்டின் நாடாகும் ஒன்றோ காடாகும் ஒன்றோ என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஆசிரியர் ஔவையார். 34வது கொஸ்டின் புறநானூறு என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. ஆன்சர் ஆப்ஷன் பி. 35வது கொஸ்டின் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. அவள்னா பள்ளம், மிசைனா மேடு. ஸோ ரெண்டும் மாறி இருக்குது, ரெண்டுமே தவறு. ஆப்ஷன் பி. 36வது கொஸ்டின் எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என்னும் பாடலின் ஆசிரியரது நூல்களுள் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தாராபாரதியோட திண்ணையை இடித்து திரிவாக்கு அப்படின்ற ஒரு பாட்டில் வரும். ஸோ இதில் வந்து விரல் நுனி வெளிச்சங்கள், இது எங்கள் கிழக்கு, புதிய விடியல்கள், இது எல்லாமே தாராபாரதியோடது. வானம் வசப்படும் வந்து தாராபாரதி கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் டி. 37வது கொஸ்டின் ஆண்டவன் மனித குலத்தை தான் படித்தானே தவிர சாதியையும் நிறத்தையும் அல்ல. சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை என்றும் கூச்சி யாருடையது? பசும்பொன் முத்துராமலிங்கர். நடுவண் அரசு முத்துராமலிங்கருடைய அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு 1995. ஆப்ஷன் சி. கீழ்காண்பவற்றில் சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்க. உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில் பார், உப்பக்கம்னா முதுகு பக்கம், உம்பர்னா மேலே. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 14th கொஸ்டின் வந்து கூச்சு 1 நாம் ஏராளமாய் கேள்விகளை கேட்க ஆ என்னும் எழுத்து உதவுகிறது. ஏ எழுத்து வினா கேட்க மட்டும் பயன்படுவது இல்லை, அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது. ஸோ ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி. 41வது கொஸ்டின் பாருங்க. இன்சொல்லால் ஈரம் அலையி படிரிலுவாம் செம்பொருள் கண்டாய் வாய்ச்சோர். ஈரம் அப்படின்ற அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் வந்து அன்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி. 42வது கொஸ்டின் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நினைவாகும் என்னும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஆன்சர் ஆப்ஷன் சி. 43வது கொஸ்டின் பொறுத்துக. டிவினா தொலைக்காட்சி, ரேடியோனா வானொலி, டீனா தேநீர், டிஃபன்னா சிற்றுண்டி. ஸோ ஆன்சர் வந்து 2143. ஆன்சர் ஆப்ஷன் சி.
44வது கொஸ்டின் உயிர்மெய் நெடில் எழுத்துக்கான மாத்திரை அளவை குறிப்பிடுக. நெடில் எழுத்து அப்படின்னாலே 2 மாத்திரை தான். ஸோ உயிர் மெய்னாலும் சரி, நார்மல் நெடில் எழுத்துனாலுமே 2 மாத்திரை. ஆன்சர் ஆப்ஷன் பி. குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை, அந்த மாதிரி வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2. நெக்ஸ்ட்டு ஊரும் பேரும் என்னும் நூலின் ஆசிரியர் ராவி சேதுப்பிள்ளை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்க. மின்னார்னா பெண்கள், மருங்குனா இடை, கூணல் அப்படின்னா தான் வளைந்த அப்படின்னு வரும். வேணினா சடை, அது வந்து குற்றால குறவஞ்சி பாட்டில் வரும்ல, கூணல் இனம் முடித்த வேணி அலங்காரர் அப்படின்ட்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி சரி. 47வது கொஸ்டின் பிரித்தெழுதுக. இரட்டுற மொழிதல் அப்படின்னா 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. 48வது கொஸ்டின் சரியான தொடரை கண்டறிக. நான் நேற்று திரைப்படத்திற்கு செல்வேன், அவன் நாளைக்கு வந்தான். அதாவது இது காலம் வச்சு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு வருவான் இருக்கணும். இந்த புத்தகத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கினேன் அப்படின்னு இருக்கணும். நான் நேற்று திரைப்படத்திற்கு செல்வேன் வந்திருக்கு. நாளை திரைப்படத்திற்கு செல்வேன் அப்படின்னு. ஸோ எல்லாமே ராங்காக தான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை சரியானது. 49வது கொஸ்டின் பதுமத்தான் அப்படின்னா தாமரையில் உள்ள பிரம்மன், பரங்குன்றுள்ளான் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன். ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் சி. 50வது கொஸ்டின் பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. ஸோ இந்த கொஸ்டினில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்தது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட்டு வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் 3rd டெஸ்ட்டு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அதோட சிலபஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 6th நியூ புக்கு ஃபுல்லாக, இது 2nd டெஸ்ட் வந்து 6th ஓல்டு தமிழ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு 3rd டெஸ்ட்டு வந்து 7th நியூ புக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு 15 கொஸ்டினில் நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்தது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். வேறு எதுவும் இந்த டெஸ்ட்டில் இம்ப்ரூவ் பண்ணனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.